வெல்கம் டு டாக் ஆஃப் டவுன். ட்ரோல் பண்ணவங்களுக்கு வசூலால பதிலடி. லோகேஷ், அருண், அனிருத் கூட்டணி சம்பவம். ஹீரோவா நடித்திருக்கிறாரா, அதுவும் முதல் படமா என்று ஆரம்பித்த விமர்சனங்களுக்கெல்லாம் இப்போ வசூல் மூலமாகவே பதில் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். முதல் முறையாக ஹீரோவாக நடித்த DC திரைப்படம் 50 கோடி வசூலை கடந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதுவும் சாதாரண படம் கிடையாது. A சர்டிஃபிகேட், வயலன்ஸ் அதிகம், அதுக்குள்ளேயே 50 கோடி வசூல். இது படக்குழுவுக்கு மட்டும் இல்லை, லோகேஷை கலாய்த்தவர்களுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி தான். அதே நேரத்தில் அருண் மாதேஸ்வரனின் சமீபத்திய படங்கள் குறித்து ரசிகர்கள் கலவையான கருத்துக்களை சொல்லி வந்த நிலையில் இந்த படம் அவருக்கு நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ஹீரோ யாருன்னு கேட்டால் அனிருத். பாடல்களாக இருந்தாலும் சரி, பிஜிஎம்மாக இருந்தாலும் சரி, நான் இன்னும் களத்தில் இருக்கேன் என்று மீண்டும் ஒரு முறை காட்டியிருக்கிறார். ஒரு பக்கம் லோகேஷ் நடிப்பில் புதிய முயற்சி, இன்னொரு பக்கம் அருண் மாதேஸ்வரனுக்கு ரசிகர்களிடையே கிடைத்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், அதற்கு மேலே அனிருத்தின் இசை. இந்த மூன்றும் சேர்ந்ததால் தான் DC இப்போது வசூலிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக A-rated வயலண்ட் படமாக இருந்தும் 50 கோடி வசூலை நெருங்கியது. தமிழ் சினிமாவில் இப்படங்களுக்கு இருக்கும் மார்க்கெட்டையும் காட்டுகிறது. ட்ரோலுக்கு பதில் சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை, சில நேரம் பாக்ஸ் ஆஃபீஸே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.